ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே, இந்த அருமையான ஆராதனையிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பு. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே ஒரு நோக்கம் உண்டு. இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு கூட்டத்தை அழைக்கவில்லை, ஒரு தனி நபராக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். போதும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் அறிந்து அதன்படி செயல்படும் போது, நம் எல்லோருடைய நோக்கங்கள் நிறைவேறும் போது தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்படும். அப்போ தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சீஷர்கள் அவரிடத்துல என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒருவேளை நீங்களும் நானும் இருந்தால் நம்ம சொல்லியிருப்போம், எப்படி ஆண்டவரே 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு புசிக்க கொடுக்க முடியும்? எப்படி ஆண்டவரே குருடர்களை சுகமாக்க முடியும்? ஆனால் இந்த சீஷர்கள் அறிந்திருந்தார்கள், இந்த வல்லமை எல்லாம் எதனாலே வருகிறது? ஜெபத்தினாலே வருகிறது என்று சொல்லி அறிந்தபடினாலே அவர்கள் கேட்குறாங்க, எப்படி ஜெபிக்க வேண்டும்? எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம், போதும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் சித்தம் நிறைவேறவில்லை. ஏன் இந்த சித்தம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் 2 காரியங்கள். ஒன்று, சத்துருவானவனுடைய செயல்பாடுகள். தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேறாதபடிக்கு தடுக்கிறது. 2வது முக்கியமான காரணம், நம்முடைய நோக்கங்கள். தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அழைப்பின் நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றாதது தான் தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படாமல் இருப்பதற்கு. ஆபிரகாம் என்கின்ற மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். மெசபதோமியா என்ற நாட்டிலிருந்து, கல்தேய தேசத்திலிருந்து, ஊர் என்கின்ற பட்டணத்திலிருந்து ஆபிரகாம் என்கின்ற ஒரு தனி மனிதனை தேவன் முன்குறித்து அழைத்தார். அந்த தேசத்திலிருந்து நீ பிரயாணப்பட்டு நான் காட்டுகிற கானான் தேசத்திற்கு வா என்று சொல்லி. ஆபிரகாமனுடைய அழைப்பு யாக்கோபில் வாழ்விலே நிறைவேற்றப்பட்டது. ஈசாக்கின் வழியாக யாக்கோபினுடைய வாழ்விலே நிறைவேறப்பட்டது. யாக்கோபினுடைய அழைப்பு 12 கோத்திரங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த 12 கோத்திரங்கள் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த 12 கோத்திரங்கள் 12 பிள்ளைகளும் அவங்க எங்கே போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியுமா? 70 பேர். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். 70 பேர். ஆனால்
ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு வாசிப்போமே. 7:14. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். ஆதியாகமத்தில் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 70. புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான் என்ன சொல்கிறாரு? 5 பேரை ஆட் பண்ணிட்டாரு. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செப்டோஜனை இவர் கோட் பண்ணுறாரு ஸ்தேவான். செப்டோஜன் இது டிரான்ஸ்லேஷனில் 75 பேர் யோசேப்பினுடைய குடும்பங்கள் அங்கே இருந்த மக்களையும் சேர்த்து 75 பேர். சரி, 70ஓ 75ஓ 75 பேர் இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க? எகிப்துக்கு வந்திருக்காங்க. இப்போ 430 ஆண்டுகளுக்கு பின்பு எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தின்படி 6 லட்சம் புருஷர்கள். அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க? சுமார் 2 மில்லியன் பீப்புள் அங்கிருந்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஜன கூட்டத்தை, அந்த 12 குமாரர்களை 12 கோத்திரங்களாக உருவாக்கி இருக்கிறார். எங்கே உருவாக்கினாரு? ஸ்வீடன் தேசத்தில் இருந்து இல்லை, அமெரிக்கா தேசத்தில் இருந்து இல்லை. அடிமைகளாக இருந்தபோது தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராக இருக்கிறார். நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவர்கள் கடந்து வந்திருந்தாலும் அந்த வேளையிலும் கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலே செயல்பட்டிருக்கிறார். இந்த நாளில் பாடினோம். என்ன பாட்டோம்? சங்கீதம் 23:4 என்ன பாடினோம்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரவே வராது என்று சொல்ல முடியாது. வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். இந்த 12 கோத்திரங்களிலே அவர்களை எங்கே மல்டிபிள் பண்ணார்னா, அடிமைகளாக எகிப்திலே இருந்தபோது. இப்போ அவர்கள் மீண்டுமாக அவர்கள் எகிப்தை விட்டு வருகிற போது ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்திரையாகவும் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவனிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இப்ப அவ்வளவு 2 மில்லியன் பீப்புள் இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், யாரை தேர்ந்தெடுத்தாரா? முதற் பேரானவர்களை தேர்ந்தெடுத்தார். 12 கோத்திரங்களில் இருக்கக்கூடிய முதற் பேரானவர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர் சொல்றாரு, இவர்கள் யாருடையவர்கள்? என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பார்னில் ஒன்லி மேல் இருக்காங்களா, ஃபீமேலும் இருக்காங்களா? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகவும் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இதில் எங்கேயாவது போட்டிருக்கா ஒன்லி மேல் சைல்டுன்னு? இல்லை. யார் பிறந்தாலும் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாரையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். என்னுடையவர்கள் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் பார்னை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் சில நாட்களுக்குள்ளாக அவருடைய திட்டத்தை மாற்றிடுறார். வாசிப்போம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதல்ல யாரை எடுத்திருந்தாரு? எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன் 12 கோத்திரங்களில் இருக்கக்கூடிய முதற் பேரானவர்களை என்னுடையவர்கள் என்று எடுத்தார். இப்போ என்னாகமும் வரும்போது யாரை விட்டுட்டாரு? இந்த 12 கோத்திரத்தில் 11 கோத்திரத்தை விட்டுட்டு லேவியர்கள் எல்லோரையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? என்னுடையவர்களாக எடுத்துக்கொண்டார். இப்போ லேவியர்களில்
பிரகாரம் ஃபர்ஸ்ட் பார்ன் மாத்திரம்தான் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடையவர். ஆனால் இப்போ யார்? 2வது பிறந்தவன் இருக்கிறான், 15வது பிறந்தவரும் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அப்பன்னா 11 கோத்திரங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்னாக இருந்தால் நீங்களும் நானாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம்? ஏன் இப்படி கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, எங்களை ஏன் புறக்கணித்தார் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அதன் பின்னதாக தேவனுடைய சித்தம், ஒரு நோக்கம் இருந்தது. அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 11 கோத்திரங்களுடைய முதற் பெயரானவர்களை கர்த்தர் நிராகரித்தார் என்று சொல்லி பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, மோசே எங்கே போயிட்டாரு? சீனாய் மலைக்கு போயிட்டு வரவே இல்லை. வராத காரணத்தினால இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மோசேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்காக ஒரு தேவனை உருவாக்குங்கள் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். தெய்வங்கள் இவைகளே என்றார். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். போதும். யாருக்கு பண்டிகையா? கர்த்தருக்கு பண்டிகை. செஞ்சது என்னது? கன்றுக்குட்டி. ஏன் கன்றுக்குட்டியை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால், எகிப்திலே ஒரு புல், காளை, அதற்கு ஆப்பாஸ் என்று சொல்லி பெயர், அதை அவர்கள் தெய்வமாக கொண்டிருந்தார்கள். அதை பார்த்துக்கிட்டே இருந்த இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, தனக்கான ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அப்போ மோசே வந்து பார்த்தப்ப தான் தெரியுது, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்த கண்குட்டியோடு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. உடனே மோசே அழைப்பை அழைக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். அதே அதிகாரம் யாத்திரையாகவும் 32:26 வாசிப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். முதலாவதாக யார் வந்தாங்க? லேவி கோத்திரம் முதலாவதாக வருகிறார்கள். இந்த லேவி கோத்திரத்தாரும் என்ன செஞ்சாங்க? கண்குட்டியை உருவாக்கினாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க? வணங்கினார்கள். அவங்களும் ஆரோன் கூட சேர்ந்துருந்தாங்க. ஆனால் மோசே வந்த உடனே அவர்கள் எங்கே சேர்ந்தாங்க? கர்த்தரின் பட்சமாக திரும்பினார்கள். இந்த ஒரு காரணத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த முழு கோத்திரத்தையும், இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் வேண்டாம், இந்த முழு கோத்திரத்தையும் எனக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். பல நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஆக்ஷன் நம்முடைய டெஸ்டினியை டிஃபைன் பண்ணும். நீங்களும் நானும் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் வாஞ்சித்து செயல்படும் போது கர்த்தர் அந்த காரியத்தை பார்க்குறார். பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? வாஞ்சிப்போம். வருடத்தின் தொடக்கத்தில் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? வாக்கிங் போவோம்னு சொல்லி தீர்மானிப்போம். மாதம் போகும், 2வது மாதம் விட்டுருவோம். பல நேரங்களில் நம்ம பொருத்தனைகளை செய்வோம். பல நேரங்களில் நம்ம தீர்மானத்தை எடுப்போம். அந்த தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் தேவனுடைய அழைப்புக்குள்ளாக நீங்களும் நானும் வர முடியும். தேவனுடைய அழைப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த நோக்கத்தை அறிந்து அதன்படி நீங்களும் நானும் செயல்படுகிற போது நிச்சயமாய் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் போது, நாம் எல்லோரும் அந்த நோக்கங்களை நிறைவேற்றும் போது தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்பவர்களாக நீங்களும் நானும் இருப்போம். ஆனால் கர்த்தர்
இரக்கமுள்ள தேவன். அது இந்த ஃபஸ்பானமா அவர் விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. அதற்குள்ளாக மீண்டுமாக ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த லேவியரை அவர் தன்னுடைய ஆலயத்திலே வந்து பணிகளை செய்வதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த ஃபஸ்பான எதற்காக அவர் அந்த காரியத்திலிருந்து விலக்கினார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் 4 ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே நடக்கக்கூடிய நிலைகள், ஒரு ஆண் மகன் பிறந்தால் 4 நிலைகள், 4 ஸ்டேஜஸை அவன் கடந்து வர வேண்டும். அந்த 4 நிலைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பிரிஸ்ட் மிலா என்று சொல்கிறார்கள். 8ஆம் நாளிலே செய்யப்படுகிற ஒரு செர்மனி. அது என்னது? விருத்த சேதனம். ஒரு ஆண் மகன் பிறந்தால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இதுதான் முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடிய ஒரு செர்மனி. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்தார்கள். எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது இயேசுவுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்ப இந்த 8ஆம் நாளினுடைய செர்மனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப்பட்டது. இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு காரியம். இப்போ முதல் செர்மனி என்னது? 8ஆம் நாளிலே செய்யக்கூடிய செர்மனி. அதற்கு அப்புறம் என்னன்னா, 30 நாள் அந்த பெண் தீட்டாக இருப்பாள். 30 நாள் முடிந்த உடனே பெண் தீட்டு நிவர்த்தி செய்யப்பட்ட உடனே 31ஆம் நாளிலிருந்து 40வது நாள் வரையிலே மற்றொரு செர்மனி நடக்கப்படும். அதுதான் பிடியோன் ஹாபென் என்று சொல்லக்கூடிய ஒரு செர்மனி. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, முதற் பேரானவரை அவர்கள் ரிடம்ஷன் பண்ணுகிறார்கள். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 2 செர்மனியை பார்த்துட்டு மீண்டுமாக இதற்குள்ளாக வருவோம். இந்த காரியம் வேதாகமத்தில் என்னாகமும் 18ஆம் அதிகாரம் 15, 16வது வசனத்தை வாசிப்போம். மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். மீட்க வேண்டியவைகள் 1 மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்திலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் 20 கேரா. இதை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் என்னுடையது, முதற் பேரானது என்னுடையது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மீட்டுக்கொள்ள வேண்டும். என்னிடத்திலிருந்து நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். எப்படி மீட்டுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5 சேக்கல் காணிக்கையை கொடுத்து அதை நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த முதற் பேரானதை இஸ்ரவேல் மக்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த லேவியர்கள் ஆசாரியர்களாக ஆலயத்திலே அவர்கள் பணிவிடை செய்வார்கள். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்காங்க இல்லையா, 11 கோத்திரத்தில் இருப்பவர்கள், அவர்கள் வீட்டிலே ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, வீட்டிலே ஆசாரியனாக இருக்க வேண்டும், வீட்டில் ஒரு ஆசாரியன் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம் என்ன செர்மனி? 8th டே செர்மனி. 2வது 31st செர்மனி. இந்த காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப்பட்டது. எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது, 30 நாள் நிறைவேற்றின பின்பு, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக்கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி 1 ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இந்த பிரமாணமும் நிறைவேற்றப்பட்டது. 3வது செரமனி என்ன என்று சொன்னால், 12 வயது முடிந்து டீனேஜ்
ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சர்மனி, அதுதான் பார் மிஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு சர்மனி. இதில் என்ன என்று சொன்னால், இப்போ அந்த மீட்டுக்கொண்ட பிள்ளையை மீண்டுமாக அடாப்ட் பண்ண வேண்டும். இப்போ உங்கள் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நீங்களாம் கொடுப்பீங்களா? ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் அடாப்ட் பண்ண, எதற்கு அடாப்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், சத்திய வசனத்திற்கு. அந்த மோசையினுடைய அந்த 5 ஆகமங்கள் தோராவை கற்றுக்கொண்டு அதற்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக இந்த குழந்தையை வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வேத வசனத்திற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிற போது தான் அதனுடைய வாழ்க்கை செவ்வையாக இருக்கும். அழகாய் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வேத வசனத்தை சொன்னாங்க. சில பிள்ளைகள் சொன்னாங்க, சில பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. பட் எதுவாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ வேண்டுமே. ஆனால் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், சண்டே ஸ்கூலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். ஒரு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் இல்லைன்னா 30 வருடத்திற்கு அப்புறம் அந்த சர்ச்சே இருக்காதான். அப்போ பிள்ளைகளை, உங்களுடைய என்னுடைய பிள்ளைகளை வேத வசனத்திற்கு நீங்களும் நானும் தத்து கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதுதான் டீனேஜ் 13 இயர்ஸ், அதாவது 12 இயர்ஸ் அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே நடைபெற்றது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டால் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த நாலேஜை பார்த்துட்டு எல்லாரும் வியப்படைந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்னன்னா, நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு வசனம் சொன்னாங்க. என்ன வசனம்? எபேசியர் 6:1. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் கர்த்தருக்குள். இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். 3 சம்பவங்களை பார்த்தோம். 4வதாக ஒரு சம்பவம், 4வதான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், சினாஹிம் என்கின்ற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை பண்டிகை எப்போ வரும்? 8ஆம் நாளில், 2வது 31ஆம் நாள், 3வது 12 வருஷம். இந்த சினாயிம் எப்போ வரும்னே தெரியாது. எப்போ வரும்னா அவங்க அப்பா எப்போ மறிக்க போகிறாரோ அப்போ தான் இது கிடைக்கும். டபுள் போர்ஷன். இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சினாயிம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு கிடச்சிச்சு? யாக்கோப்புக்கு, இல்லையா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 4 நிலைகளை பார்த்தோம். ஒரு ஆண் மகன் இந்த 4 நிலைகளையும் கடந்து வர வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம்? 8ஆம் நாளிலே நடக்க இருக்கக்கூடிய சர்மனி. 2வது 31வது நாள். இந்த 31வது நாளிலே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையை மீண்டுமாக ரிடம் பண்ணுகிறார்கள். மீண்டுமாக அவர்கள்
காணிக்கையை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். வாங்கிய குழந்தையை மீண்டுமாக வேத வசனத்திற்கு அவர்கள் விற்று விடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இவ்விதமாக வளர்க்கும் போது வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த வேத வசனம் அவர்களை வழிநடத்தும். அந்த வேத வசனத்தை அவர்களுக்கு நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தோடு கூட அந்த முதற் பேரானவர்களை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை கொடுத்தார். அவர் ரிஜெக்ட் பண்ண கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, உன்னுடைய வீட்டிலே அவர்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முதற் பேரானது கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஆசாரியனாக அந்த குழந்தை, ஆண் குழந்தை இருக்கணுமா பெண் குழந்தை இருக்கணுமா, எது வேணாலும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை ஆசாரியனாக நீங்களும் நானும் மாற்ற வேண்டும். ஆசாரியனுடைய அபிஷேகம் அந்த குழந்தையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையை நீங்களும் நானும் அப்படி வளர்க்கும் போது நிச்சயமாய் தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே சீக்கிரமாய் நிறைவேறும். தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு முதலாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய குழந்தைகளை தேவனுடைய வழியிலே நீங்களும் நானும் வழி நடத்த வேண்டும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.